வணக்கம் சொந்தங்களே. பூண்டு குழம்பு வைக்கிறது எப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு எப்படி செய்கிறேன்னா அது மாதிரி செய்கிறேன். நீங்கள் பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் எப்படி செய்வீங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நான் முதல்ல என்ன பண்ணிட்டேன், இந்த மிளகு, சீரகம், சோம்பு, வரமிளகாய், வர கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து இதில் நுணுக்கிறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். இன்னொன்று 2 தக்காளி பழத்தையும் புளியையும் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை ஊற்றி சட்டியை வச்சுட்டேன். இப்போ தாளிக்க போகிறேன். வெங்காயம், பூண்டு. இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு 1.5 ஸ்பூனு, வெந்தயம் கொஞ்சம், ஜீரகம் 2 சோம்பு, 2 மிளகு. நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வணக்கி விட்டுறலாம். நல்லா எண்ணெயிலேயே வெங்காயம் நல்லா வேகும். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இந்த பாருங்கள், பூண்டையும் போட்டுக்கிறேன். பூண்டும் நல்லா வணங்கட்டும். வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிறேன். நல்லா எண்ணெயிலேயே நல்லா வேகணும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். வீட்டுக்கு செய்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செய்கிறேன். ஆனால் நல்லா இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெயிலே வேகுது. பூண்டு வெங்காயமும் நல்லா எண்ணெயிலே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மற்றதை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். நல்லா வாசம் வருது, நல்ல வாசம் வருது. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1.5 ஸ்பூனு மசாலா தூள், குழம்பு மசாலா தூள். போதும். நல்லா எண்ணெயிலேயே போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா நல்லா இந்த தூளெல்லாம் இந்த எண்ணெயில் நல்லா பிரண்டு உங்களுக்கு நல்ல வாசமாக இருக்கும். இப்போ நம்ம அந்த புளி தண்ணியையும் 2 தக்காளியை மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஊற்றிடலாம்.
கொதிக்கட்டும். கொஞ்சம் பெருங்காயத்தூள். அதான் கொதிக்கும் போது போடணும். இந்த வறுத்து வச்ச இதெல்லாம் மிக்சியில் போட்டு நுணுக்கி நல்லா குழம்பு கொதித்து வரும்போது அந்த பொடியை போட்டு ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிடலாம். இது வந்து நல்லா வந்து வயிற்றுக்கு வந்து ஜீரணம் ஆகும், நல்லா இருக்கும். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி வெளியே ஒரு ஊற்றி அடிக்குது. நல்லா குழம்பு கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு வாயில் ஊற்றி பார்க்கலாம். நல்லா இருக்கு. குழம்பு நல்லா கொதிக்கட்டும், பார்க்கலாம். குழம்பு கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த அரைச்சி வச்ச பொடியை வந்து குழம்புல போட்டுக்கலாம். போட்டு அதுவும் நல்லா ஒன்றா சேர்ந்து வெந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம நிப்பாட்டிடலாம். நல்லா வாசமாக இருக்குது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் கொதித்து நம்ம எண்ணெய் கக்கி வரும், அப்போ நம்ம நிப்பாட்டிடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆகிடுச்சு. குழம்பு நல்லா கொதித்து இந்த பாருங்கள் எண்ணெய் கக்கி மேலே வந்திருக்கு. நம்ம நிப்பாட்டிடலாம். இது நல்லாயிருக்கும். இந்த குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்க, நம்மளும் சாப்பிட்லாம். அஜீரண கோளாறு இருந்தாக்கா இந்த சீரகம் சோம்பு எல்லாமே சரியாக போயிடும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.